நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. Presta Premium Women's Wear. Let your body love it. காங்கிரஸ் தாவேகாவுடன் பேசுவதை ஸ்டாலின் விரும்பவில்லை. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார்கள் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, சினிமா ரீதியாக விஜய் அவர்களை நசுக்க வேண்டும், நொறுக்க வேண்டும், குறுக்க வேண்டும் என்று அதற்கு காங்கிரஸ் நேற்று கன்னிமொழியை தொடர்ந்து ராகுல் காந்தி இன்று தமிழக எம்பிக்கள் 2-3 பேர்களை தனியாக அழைத்து பேசியிருக்கிறார். இன்று காலை மு.க. ஸ்டாலினை ஏன் முதலமைச்சராக ராகுல் காந்தி முன்மொழியை தயங்குகிறார்? ராகுல் காந்தி செகண்ட் ஆப்ஷனா வேற எதுவும் யோசிக்கிறாரா? டிவிகே ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் கடுமையான விமர்சனத்தை திமுக மீது ஃபீல்டில் வைக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இந்த மாதிரியான தருணத்தில் கனிமொழி அவர்கள் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அவங்களுடைய இல்லத்தில் 45 நிமிடம் சந்திச்சு பேசியிருக்காங்க. இறுதியாக அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க தரப்புல இருந்து இன்னும் அஃபிஷியலாக 2 தரப்புல இருந்தும் வெளியிடப்படலை. ஆனால் ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. கூட்டணி தொடர்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படிங்கிறத கனிமொழி அவர்கள் தெரிவித்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்னவா இருக்கு? மீட்டிங் நல்லா போச்சுன்னு தான் ஜென்ரலா சொல்றாங்களே தவிர நீங்க சொன்ன மாதிரி 2 சைட்லயும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதற்கு தொடர்ந்து நேற்று கன்னிமொழியை தொடர்ந்து ராகுல் காந்தி இன்று தமிழக எம்பிக்கள் 2-3 பேர்களை தனியாக அழைத்து பேசியிருக்கிறார். இன்று காலை 29ஆம் தேதி Thursday, January 2026 அதில் மாணிக் தாக்கூர் இருந்திருக்கிறார். அதனால எனக்கு சந்தேகம் என்னன்னா, இது கொஞ்சம் வளவள குழக்குழன்னு இருக்கிறதே தவிர ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை என்பதுதான் கருத்து. அந்த மீட்டிங் முடிஞ்சு 24 மணி நேரம் ஆகும் சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் இருந்து ஏன் இதுவரைக்கும் நெகோசியேஷன் பண்றதுக்கு ஒரு கமிட்டி போடலைங்கதான் காங்கிரஸ்காரன் கேட்கறாங்க. அததான் கிரீஷ் சோடங்கர் கேட்டிருந்தார். வருத்தமா இருக்கு. நாங்க டிசம்பர் 15ஆம் தேதியே ஒரு விஷயத்த எதிர்பார்த்தோம் திமுக தரப்புல இருந்து. அது வரைக்குமே எந்த ஒரு தகவலும் அவங்க தரப்புல கொடுக்கப்படல அப்படிங்கறதா கிரீஷ் சோடங்கர் ஏஎன்ஐ நிறுவனம் அதே மாதிரி ஆங்கில நாளிதழுக்கெல்லாம் தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்கார். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லுவது கரெக்ட். ஏனென்றால் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க வருகிறார். பியூஷ் கோயல் டெல்லியிலிருந்து வருகிறார். பிரதமரும் எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகத்தில் ஒன்றாக பேசுகிறார்கள். இதனிடையே எடப்பாடி பழனிசாமி முந்திக் கொண்டு விட்டார் அந்த ஓட்ட பந்தயத்தில். இந்த பின்னணியில் ஐபிசி நேயர்களுக்கு சங்கர் சர்மா மூலமாக ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்வியுடைய ஆன்சரை இந்த காமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க போடுங்க, நான் பதில் சொல்றேன் அடுத்த வீடியோல. எங்க சங்கர், இதுவரைக்கும் காங்கிரஸ் பியூஷ் கோயல் மாதிரி ஒரு உயர்மட்ட தலைவர் அல்லது ராகுல் காந்தி நேரம் பேச மாட்டேங்கிறாரு. பிரதமரே வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி பார்க்க கூட்டத்துல. இதுதான் பப்ளிக் பர்செப்ஷன், பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இது. ஆக மொத்தம் காங்கிரசும் தயங்குகிறது. காங்கிரஸ் 3 கமிட்டி போட்டாங்கப்பா. ஒண்ணு கிரீஷ் சோடங்கர் தலைமையில, அதையும் தவிர டி.எஸ். சிங்தேவ்ங்கிற தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, முகுல் வாஸ்னிக். இந்த 3 பேர்ல சி.எஸ். சிங்தேவ் தான் சீனியர். சத்தீஸ்கர்ல டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. என்னை பொறுத்த மட்டும் அண்டை மாநிலங்களான தெலுங்கானா முதலமைச்சரோ, கர்நாடகா முதலமைச்சரோ, கர்நாடகா துணை முதலமைச்சரோ மு.க. ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவர்கள். அசோக் கெஹ்லோட்டோ மூத்த தலைவர், அது அவருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி 70 வயசு 65 வயசு இருக்கணும். கிரீஷ் சோடங்கர் யாருங்க? அதுதான் ஸ்டாலின் சொல்றாரு. ஆக மொத்தம் காங்கிரஸ் தான் தாமதமாக்கியது, திமுக அல்ல. எந்த இடத்துல நீங்க காங்கிரஸ் தலைமையில அவங்க காலதாமதமாக்குறாங்கன்னு சொல்றீங்க? எங்க டிசம்பர் 15ஆம் தேதி கிரீஷ் சோடங்கர் போட்ட உடனே
எய்தர் பிரியங்கா காந்தியோ ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ யாராவது திமுக தலைவரை டெல்லிக்கு அழைச்சி பேசி எதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு பேச விட்டுறதை விட்டுட்டு திமுக எம்பிக்களிடம் பேசுவதை விட்டுவிட்டு காங்கிரஸ் என்ன செய்தது என்று கேட்டால் சில சீனியர் தலைவர்களை விட்டு பொது இடத்தில் ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல போஸ்டர்ல ஓட்டுறதுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு பதில் தான் இந்த தளபதி கொடுத்தாரு மதுரை எம்எல்ஏ, அதுக்கு பதில் தான் கொடுத்தாரு RS பாரதி. இப்ப பாருங்க, விஜய் வந்து மகாபலிபுரத்துல இந்த பொதுக்குழு கூட்டத்துல 23ஆம் தேதி பேசினார். அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு திமுக வந்து இந்துல ஸ்டோரி பிளான் பண்ணாங்க, எங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் தர முடியாதுன்னுட்டு. வாங்கினா வாங்கிக்கோ 21 சீட்ஸ் அவ்வளவுதான். இது நிழல் போர், 2 பேருக்கு நடுவில் ஒரு ஷேடோ வார் நடந்திருந்தது சங்கர். அது இன்னும் கனிமொழி பார்த்த பிறகு கூட ஏன் திமுகவோ காங்கிரஸோ அந்த பிணிப்பில் வரவில்லை? ஆக மொத்தம் ஏதோ ஒரு சில தடங்கல்கள் இருப்பதாகத்தான் டெல்லியில் சில காங்கிரஸ்காரர் பேசுறாங்க. இன்னைக்கு ஏங்க ராகுல் காந்தி தமிழ்நாடு எம்பியை பார்க்கணும்? நீ டக்குன்னு நீ சொல்ல வேண்டியது தானே, உடனே சொல்ல வேண்டியது தானே. 2 நான் அசோக் கெஹ்லோட் அனுப்புறேன், இல்ல சித்தராமையா போவாரு, DK சிவகுமார் ஸ்டாலின் வாங்குறது வந்து பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள ஆளு எனக்கு வரணும்னுட்டு. அங்க பியூஷ் கோயல் 3 தடவை வந்துட்டாருங்க, ஜெயபாண்டா ஒரு தடவை வந்துட்டாரு, அங்க இந்த அர்ஜுன் மேகவால் மந்திரி வந்து பாத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமியை. என்னங்க இது? திமுக ஒரு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, காலம் கடந்து கனிமொழியை வந்து அங்க அமுச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை தான் வந்து இன்னொரு பார்வையா வைக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு, முன்னாடியே வந்து காங்கிரஸ் தலைமை ஏன் வந்து கூப்பிட்டு பேசல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பார்வையும் எடுத்து வைக்கிறீங்க. சீனியர் தலையே வரல ஸ்டாலினை பார்க்க. ஆக மொத்தம் காங்கிரஸ் திமுகவை ஒரு ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட் தான், மரியாதை தராங்க. ஆனா வந்து ஒரு அவமரியாதை தராம தானே இருக்குது. எங்க 2 தரத்தை பாருங்க தம்பி, இந்த பக்கம் ஏறுது, இந்த பக்கம் இறங்குது. ஏறுது அதிமுக மேல போயிடுச்சுங்களே இப்போ. ஆக மொத்தம் காங்கிரஸ் தான் குழப்பம் செய்கிறது, திமுக அதற்கு தயாராகி. இன்னமும் எனக்கு சந்தேகம் இருக்குது, காங்கிரஸ் உடையக்கூடாதுன்னு பாக்குறாரு ராகுல் காந்தி. மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, திருச்சி வேலுசாமி, ராஜேஷ்குமார் போன்ற பல நபர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறினால் என்ன பண்றது? போதா குறைக்கு SA சந்திரசேகர் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர் வீட்டுல நடந்த நிகழ்வுல ஒரு தீய வந்து பத்தி வச்சுட்டு போயிட்டாரு, வச்சு பண்ணி விட்டாரு. அதுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல 2 சைட்லயும். காங்கிரஸ் சைடு சீரியஸா எடுக்கல. மாணிக் தாக்கூர் தான் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஒன்னும் டோஸ் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு புரோட்டீன் வேண்டாங்கிறாரு. திமுக வாயமூன்னுட்டாங்க. இதுல ஒரு பெரிய ஒரு போர் நடக்கிறதாக, நிழல் போர் ஷேடோ வார் நடக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் பேசுவதை ஸ்டாலின் விரும்பவில்லை. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார்கள், அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, சினிமா ரீதியாக விஜய் அவர்களை நசுக்க வேண்டும், நெருக்க வேண்டும், குறுக்க வேண்டும் என்று அதற்கு காங்கிரஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆக மொத்தம் காங்கிரஸுடைய நிலைமை ஒரு நெகட்டிவா தானே போயிட்டு இருக்கு பாக்குறீங்க நீங்க. இந்த மியூச்சுவலி வந்து எப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பிப்ரவரி மாசம் இன்னும் ஒரு நாள்ல இருக்க போகுது. அப்படிங்கும்போது இப்போ எப்படி இது வந்து மியூச்சுவலி ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 3ஆம் கட்ட தலைவர்கள், நான் திமுக காரனுக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் கூட நம்ம சொல்றதை நம்ம பாக்குறோம். சங்கர், ஒண்ணு நீங்க என்னதான் இருந்தாலும் சீக்கிரம் ஏன் காங்கிரஸ் பதில் சொல்ல மாட்டேங்க சொல்லுங்க. தயக்கம் காண்பிக்கிறார்கள் காங்கிரஸ், திமுகவும் தயக்கம் காண்பிக்கிறது. இந்த காங்கிரஸ் எங்க இருந்தாலும் கழுத்து அறுத்துருவான்ற. பீகார்ல இருக்கட்டும், கேரளால இருக்கட்டும், எங்க இருந்தாலும் மாநில கட்சிகளை கழுத்து அறுப்பதுதான் காங்கிரசுடைய கவலை. எங்க ஒண்ணு சொல்றேங்க, ராகுல் காந்தி பிரதமராக முன்மொழிந்தார் மு க ஸ்டாலின் 2019. ஆனா இப்போ மு க ஸ்டாலினை ஏன் முதலமைச்சராக ராகுல் காந்தி முன்மொழியை தயங்குகிறார் கேட்கறாங்க. எடப்பாடி பழனிசாமி, என்னடா நீங்க NDA-வா எடப்பாடியான்னு கேட்கறேன். நான் கேட்கறேன், காங்கிரஸ் ஏன் சொல்லல? இருக்கிறோம், அதிமுக சொல்லுது எடப்பாடின்னு, திமுக சொல்லுது மு க ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர்னு, காங்கிரஸ் ஏன் சொல்லாத இருக்காங்க? ஓப்பனா சொல்லிட்டாரா அமித்ஷா வந்து ஏப்ரல் மாசமே அதிமுக தலைமையிலான முதலமைச்சர் இருப்பார் அப்படின்னு. சோ ஆக மொத்தம் நிறைய நடுதர்கள், கரமுட பாடு நிறைய இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவும் இன்னும் அந்த இது ஜெல் ஆகல.
ஒத்து போகல. ராகுல் காந்தி செகண்ட் லெவல் லீடருடைய ஒப்பீனியனை ஆல்ரெடி வந்து கருத்துக்கள்லாம் வந்து கேட்டிருந்தாரு. ஆல்ரெடி எம்பிக்கள்லாம் வந்து கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க, எம்எல்ஏக்கள்லாம் வந்து கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ராகுல் காந்தி செகண்ட் ஆப்ஷனா வேற எதுவும் யோசிக்கிறாரா? டிவிகே, தமிழ் வெற்றி கழகம், கிறிஸ்துவர்கள் வாக்கு. கூடலூருக்கு வந்தபோது கிறிஸ்டியன் மிஷின் தான் பேசினார் அவரு. ஆக மொத்தம் கிறிஸ்துவர்கள் திமுக வந்து வெடுக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய கணிப்பு. இது எதிர்கால திட்டமா இருக்குமோ? ஒருவேளை இந்த டிவிகேவோட போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமே எதிர்கால திட்டம், 2029 தேர்தல், மற்ற மாநிலங்களுடைய நடக்கக்கூடிய தேர்தல், அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுதான் அவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்களோ? ராகுல் காந்தி குழப்பத்தில் இருக்காரு. சோனியா காந்தி என்ன மனநிலையில இருக்காங்க? சோனியா காந்தி டிஎம்கேல போகணும்னு இருக்காங்க. இது உதாரணத்துக்கு நீங்க காங்கிரஸ் சார்பில இருந்து பாத்தீங்கன்னா, சங்கர், எனக்கு ஒரு சிடபிள்யூசி மெம்பர் சொன்னார், அவர் பேரே நான் சொல்றேனே, ஜெயராம் ரமேஷ். அவர் சொல்றாரு எங்கிட்ட, எங்களுக்கு ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் தான் முக்கியம். நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம், காங்கிரஸ் வளர வேண்டும். நாங்க மேற்கு வங்காளத்தை தனியா போட்டிடுறோம், கேரளால தனியா போட்டிடுறோம், அசாம்ல தனியா போட்டிடுறோம், தமிழ்நாட்டுல தனியா போட்டிடுறோம், இதோட டிவிகேட போவோங்கிறாங்க. இப்போ தேஜஸ்வி யாதவ் முன்னிறுத்தினார முதலமைச்சராக ராகுல் காந்தி, முதுகுல குத்தினார். யார் முதுகுல? தேஜஸ்வி யாதவ் முதுகுல, அரசியல் ரீதியாக. அதே மாதிரிதான் இப்போ ஸ்டாலின் முதுகுல குத்துறாங்க காங்கிரஸ்காரங்க. அது காங்கிரஸ் புரிஞ்சு வச்சிருக்காங்க நல்லா. நான் வந்து தாவேக்காவோட காங்கிரஸ் போகணுமோ இல்ல திமுகவோட போகணும்னு சொல்ல, இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்றேன். இந்த பொறுத்து மட்டும் ஒரு இல்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா? அப்படி நீடிச்சா எத்தனை நாள்ல இந்த முடிவு நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? திமுக கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதாங்கிறது சொல்றதை விட காங்கிரஸ் இரண்டாக உடையும் என்பதே நான் சொல்ல முடியும். ஒரு செக்ஷன் காங்கிரஸ்காரன் போயிடுவாங்க அதுல டிவிகேவோட, ஒரு செக்ஷன் டிஎம்கேட வந்துடுவாங்க. யார் யார் எம்எல்ஏவில் அவங்களாம் டிவிகேவோட போயிடுவாங்க, யார் யார் எம்பியோ டிஎம்கேவோட இருப்பாங்க. ஆனா அதுல மாணிக் தாக்கூர், ஜோதிமணி ராஜினாமா பண்ண வேண்டிய நிலைமை வரும் லோக்சபா சீட்டை, அப்ப எலெக்ஷன் வரும். ஸோ அந்த குழப்பத்தில் இருக்குது. எங்க அது பாருங்க, டெல்லியில கூப்பிட்டு 41 தலைவரை வச்சு பேசினார் ராகுல் காந்தி. வாய் மூடின்னு இருந்தான்வ. நேற்று கனிமொழி பேசினப்ப கூட வாய் மூடின்னு இருக்கான்வ. அப்ப என்ன அர்த்தம்? காங்கிரஸ் என்ன பெரிய பெரிய கட்சியா அது? திமுக அதுக்கு காங்கிரஸ் என்னங்க அது? நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணல. நான் திமுக மு.க. ஸ்டாலின் சொல்வது செய்வது சரி. அவர் நினைக்கிறாரு விஜயோட பேசினது அவருக்கு ஒரு முதுகலை குத்தின்னு தான் நினைக்கிறார். ராகுல் காந்தி பேசி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுதான் அந்த மௌனத்துக்கான, எதுவும் ரியாக்ட் பண்ணாம இருந்ததுக்கான காரணம் அதுதான். எங்கடாப்பா இதான ஓப்பனிங் இருக்குதா? என்ன ஒண்ணு பாருங்க, காங்கிரஸ் தான் புதுசா யாரும் தான் போயிடுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அவர் பின்னாடி போவாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 13 எம்பி இல்லைன்னுட்டு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் பண்ணாங்க டெல்லியில. இப்போ உங்களுக்கு தேஜஸ்வி யாதவ் பண்ணணுட்டு அவருக்கு ஸ்டாலினை கூப்பிட்டாரு, வா ஓட்டுச்சோரின்னுட்டு. பாவம் போனாரு ஸ்டாலின். அங்க மூக்கோட பட்டன் வந்தாரு. அங்க சோரி பாச்சு காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாத போச்சு. அங்க 6 எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அந்த 6 பேரும் ஜனதா தள் யூல சேர்ந்துட்டாங்க. ஆக மொத்தம் காங்கிரசுடைய இடைப்பாடை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதுதான் ஒரு யதார்த்தம். அமித்ஷானுடைய தமிழக வருகை எப்போ எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இப்போ கடந்த முறையே வந்து மோடி இவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. அந்த என்டிஏ கூட்டணியுடைய அந்த கூட்டமானது முதல் பிரச்சார கூட்டத்தை வந்து துவக்கி வச்சிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அமித்ஷா வருவார், அதுவும் இன்னைக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. பட் அது வந்து இப்போ பட்ஜெட் செஷனுங்கிறதுனால தள்ளி போடுற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் வீக்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிப்ரவரி முதல் வாரத்துல, பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்கில் வருவதாகத்தான் சொல்லுகிறார்கள். எனினும் பாஜகவிற்கு மேற்கு வங்காளம் தலை சிறந்த முக்கியத்துவம். தமிழ்நாடு 80% தான் இம்பார்ட்டன்ஸ். வெஸ்ட் பெங்கால் 100% இம்பார்ட்டன்ஸ், அசாம் 100% இம்பார்ட்டன்ஸ், கேரளா வந்து 80%. இதுல பியூஷ் கோயல் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. அகில உலக வியாபாரத்தினுடைய டாரிஃப் நெகோசியேஷன்ஸ்லாம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் நல்லா பண்ணிட்டு அந்த 4 நாள் டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்துட்டு, அது அதிமுக தமாக எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்துட்டு நரேந்திர மோடியோட பக்கத்துல உட்காந்துட்டு தினகரனை உள்ள கொண்டுட்டு நல்லா பண்ணிட்டாரு. அங்க ஆல் ஓவர் இந்தியாவில டாரிஃப் நெகோசியேஷன் நல்லா பண்ணாரு. இங்க ஏடிஎம்கே நல்லா பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அதுதான் என் மனதில் படுவது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் காலையில ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு. அந்த சந்திப்புல அவர் என்ன சொல்றதுன்னா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ரெடியா அப்படின்னு கேக்குறாரு. டிடிவி தினகரன் எனக்காக பேசணும் அப்படிங்கிறாரு. உங்க ஒப்பீனியன் என்ன இதுல? எப்படி ராகுல் காந்தி மன குழப்பத்தில் இருக்கிறாரோ, தள்ளாடி கொண்டு இருக்கிறாரோ,
அதை விட மோசமாக ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு பாருங்க. எங்க நீ 2024 பலாப்பழ சின்னம் அடைஞ்சிட்டு அப்புறம் திருப்பி எப்படி ரெட்டையில உங்களுக்கு கிடைக்குங்க? ஒண்ணு நீ குக்கர் சின்னத்துல நின்றுட்டு போங்க, இல்ல பாஜக சின்னத்துல இருந்து போங்க, இல்ல பலாப்பழத்தை கேட்டுட்டு போங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிண்டல பண்ணாரு, சீரியஸா சொன்னாரா? கிண்டல் தான் பண்ணிருக்காரு. இல்ல கிண்டலா சொல்லல. அவர் தினகரன் எனக்காக பேசணும், நான் வழக்கு போட்டது எல்லாமே ஒன்றிணைணும் அப்படிங்கறக்காகவும் தொண்டர்களுடைய அந்த உரிமை மீட்கப்படணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் நான் வழக்கு போட்டேன். என் பக்கமும் ஆதரவு நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கறக்காக மட்டும்தான் நான் பலாப்பழ சின்னத்துல ராமநாதபுரத்துல 2024 போட்டியிட்டேன். மற்றபடி எனக்கு எம்எல்ஏ ஆகணும்னோ அல்லது நான் தேர்தலில் போட்டியிடணும், தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்துக்காக இந்த ஒரு உரிமை மீட்பு கழகம் உருவாக்கப்படலை அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அப்ப உரிமை மீட்பு கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணம் பெரியவர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருந்ததுன்னா ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஹெட் குவார்டர்ஸ் பைக்கராஜ் ரோட்ல இருக்குது, அங்க போய் எதுக்கு சூரிய ஆடி அங்க இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு துரோக செயல் பண்ண? அது சொல்லுங்க. இவருக்கு ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய கண்டிஷன் அந்த வழக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்க. இல்ல அதுவுமே சொல்லிட்டாரு அவரு. ஒன்றிணையணும் அல்லது நம்ம சேர்றோம் அப்படின்னா அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில இருந்தா இன்னைக்கு காலையில பேசின மாதிரி நம்மளுக்கு புரியுது. வித்ட்ரா பண்ணி காமிங்க, அதுதான் எடப்பாடி சொல்றாரு. முதல்ல கோர்ட்ல போய் வித்ட்ரா பண்ணுங்க. வித்ட்ரா பண்ணிட்டு பொதுக்குழு கூட்டம் வச்சுதான் நல்லா இருந்திருக்கும். எங்க தேனியில ஒண்டி வைக்கிறாரு, ஆக மட்டும் அவங்க சுருங்கிட்டாருங்களா? தமிழ்நாடு முழுக்க ஏதாவது தேனி ஒண்டி என்னது வச்சிருக்காரு? அவர் கூட இருந்தவங்க எல்லாம் திமுக போயிட்டாங்களே. இந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க போயிடுவான் பாருங்க. அவர் பயணியாண்டவர் மாதிரி கையில் ஒரு கொம்பை பிடிச்சி நிற்கணும், அவ்வளவுதான். அந்த ராகுல் காந்தியோட மோசமா இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கெட்ல மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம். அவர் ஓ பன்னீர்செல்வம் ராகுல் காந்தி தமிழக அரசியலை குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். 2 பேரும் நடு ரோட்ல நின்றுட்டு போவாங்க கட்சியில பார்த்துட்டு இருக்க. திமுக காங்கிரஸ் கைட்டி விட்டுரும், எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை கைட்டி விட்டுறாரு. நீங்க தாவைக்காக்கு போனா போங்க. மூணாவது ஒரு எவ்ரி லேப்டாப்லயும் ஒரு டஸ்ட்பின் ஒண்ணு இருக்கும் பாத்துருங்க. எல்லா லேப்டாப்ல ஒண்ணு கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்குது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் குப்பை தொழில தள்ளி விட்டாங்க. எங்க ஒன்னா நீ போய் கொண்டு. அப்போ பாஜக திரும்ப ஓபிஎஸ் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான அந்த கருத்துக்கெல்லாம் பேசப்படல. அது ஒண்ணு சங்கர், நீ வரியா வரலையா, நீ எதை ஒண்ணு சொல்லிட்டு எப்படிங்க? தாவேக்காவுடன் பேசிக்கொண்டிருந்த தினகரன் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு எப்படிங்க அவர் எடப்பாடியோட வந்தாருங்க? காலம் சூழ்நிலை இன்னைக்கு பாருங்க, எந்த கருத்து கணிப்பா இருந்தாலும் திமுக ரொம்ப மோசமா இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி டு தி கோர். 86% ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதாக ஆங்கில தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் தினமலர் மற்றும் சாணக்கியா டெலிவிஷன்ல போட்டது கூட எல்லாமே மோசமா தான் வருது. 56% காமிக்கிறாங்க ஆன்டி இன்கம்பன்சி. அதையெல்லாம் கல நிலவரம் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்தப்ப மிஸ்டர் டிடிவி தினகரன் எடப்பாடியோட சேர்றேன்னு சொல்லிட்டார், அண்ணன் சொன்னார். அது ரொம்ப மெக்னானிமிட்டா போயிடுச்சு. அமித்ஷா சொன்னதுனால வந்தேன்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப அதே அமித்ஷா ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட பேசினா தகராறு பண்றாரு. தமிழ்நாட்டுடைய நிலவரம் குறித்து ஐபி ரிப்போர்ட்லாம் இப்போ அமித்ஷாட்ட கண்டிப்பா இருக்கும் தானே? கள நிலவரம் ரிப்போர்ட் ஒண்ணு சங்கர், ஐபி எல்லாம் விட்டுருங்க. ஐபி யாருங்க? அது உளவுத்துறைன்னு சொன்னா தேசிய பாதுகாப்புக்கு உளவுத்துறை. அரசியலை பத்தி எப்பவுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இன்டெலிஜென்ஸ் பியூரோங்கிறது அரசியலை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். காரணம், நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நேரடியாக பேசுவார்கள். இன்டர்மீடியட் தேவையே கிடையாது. போன் எடுப்பாரு அமித்ஷா, நேர ஸ்டாலின் கிட்ட பேசினாரு, நேர ஓபிஎஸ் கிட்ட பேசுறாரு, கனிமொழி கிட்ட பேசுறாரு. எதுக்குங்க இன்னொரு இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு வரணும்? எப்பவுமே ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் இருந்ததுன்னு வச்சுங்க, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு சம்பந்தமே இருக்காது. இன்புட்ஸ் வாங்கிப்பாங்க, ஆனா அணுகுமுறை நரேந்திர மோடி சொல்வதுதான். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை, சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.